Hi friends, welcome to Zero to Hero family. நாம இந்த வீடியோல பார்க்க போறது ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட previous year question தான். இது குறிப்பா NTPC ல கேட்ட question தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்க இருக்கோம். வாங்க இது அவங்களுக்கு மட்டும் தான் பயனுள்ளதா இருக்குமானா கிடையாது. நிச்சயமா குரூப் டிக்குமே இது பயனுள்ளதா தான் இருக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இந்த மாடல்ல தான் உங்களுக்கு வரும். இதை விட கம்மியா தான் வரும். ஓகேவா? மேக்ஸिमम வாங்க பார்க்கலாம். First, what is the smallest number which when increased by 3 is divisible by 27, 35, 25 and 21. அப்போ இதுக்கான LCM first நம்ம எடுத்துடலாம். 27, 35, 25, 21 இதுக்கான ஒரு LCM எடுத்துருங்க. 9, 3, 27 அப்படியே வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே வச்சுக்கோங்க. 7 தென் 5ஓட பண்ணலாம். 9 அப்படியே இருக்கிறீங்க. 7 35 5 25 7 தென் இப்போ 7ஆல் பண்ணிக்கலாம். 9 அப்படியே இருக்கீங்க. 1 இங்கே 1 இங்கே 5 அப்படியே இருக்கீங்க. 1 ஓகே இதுதான். இது எல்லாமே விஷயம் பார்த்துக்கலாம். மொத்தமாக 3 5 7 × 9 × 5 இதை பண்ணுறோமா? இதை மல்டிபிள் பண்ணிடலாமா? 5 25 25 3 75 57 63 இன்னும் 5 15 15 வேலை 21 அப்போ 22 30 30 இது 3 42 43 6 42 45 ஓகேவா? 45 4725 இதுதான் உங்களுக்கான ஆன்சர் வந்து, அதாவது 4725 ஓகேவா? இதுதான் உங்களுக்கான ஆன்சரானு பாருங்கள். இங்கே இருக்கா? இதை நீங்கள் இப்போ இதை பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஓகேவா? அவங்க இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ரயில்வே பொறுத்தளவு இந்த மாதிரி தான் உங்களை தப்பு பண்ண வைப்பாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே 3 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணும். 4725 சாரி 4 இதில் வந்து -3 பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சரியான ஆன்சர் 22. இதுதான் சரியான ஆன்சர். எடுத்தோடனே வேகமாக பண்ணோன்னே இதை பண்ணிடுவாங்க. இங்கே ஆப்ஷனும் அவங்க அதே மாதிரி வச்சுருப்பாங்க. தப்பு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. கொஸ்டினை இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தான் அதிகமாக ப்ளே பண்ணுவாங்க. ரயில்வே பொறுத்தளவு பக்கத்துலேயே இருக்கும். ஆனால் கரெக்டான ஆன்சர் இது தான் உங்களுடைய. ஓகேவா? இதை மறுபடியும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஆப்ஷனில் உங்களை குழப்பறதுக்காகவும் உங்களுக்கு தப்பு வேகமாக பண்ணுறதுக்காகவும் ஃபஸ்ட் ஆன்சரை ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த இதில் போகாமல் முயற்சி பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து போர்ட் மாஸ் ரூல் தான். இதை இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே நீங்கள் இதுலேயே நீங்கள் சிம்பிளிஃபை நீங்கள் ஃபஸ்ட்டு நான் இந்த டைம் ஃபுல்லாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடியது போர்ட் மாஸில் டிவிஷன் தான். ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்புகிறேன். நான் அதை பண்ணுறேன். இப்போ இது நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 4ன்னு வருது. இப்போ 4 + 2 -4 + 3 ஓகேவா? இதுதானே? இதை நான் இங்கேயே அடிச்சுக்கிற முடியும். நான் இங்கே உங்களுக்கு பண்ணுறேன் தனியாக வேகம். 5 இது மட்டும் பார்க்கணும். 5 ஆயிடுச்சு. அடுத்து ப்ளஸ் இருக்குது. இது என்ன 7 56 1 57 ஓகேவா? 57 இந்த டிவிஷனை நான் அப்படியே 1/19 வச்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளது. இது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளது வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு இந்த ப்ராக்கெட் இது ஹோல் ப்ராக்கெட் இந்த டைமுக்கு வர. இப்போ இதில் ஏதோ மைனஸ் பண்ணிடுங்க. இது இங்கே 4ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த இது வரைக்கும். அடுத்து இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இது 4 36 ஓகேவா? -36 இருக்குது. இந்த 17 மைனஸ் போச்சுன்னா உங்களுக்குன்னா 19 ஓகேவா? அப்போ -19 இருக்குது. இதெல்லாம் 5ன்னு வந்துருச்சு. இது நீங்கள் இதை டிவிஷன் அடிச்சுக்கலாம். ஓகேவா? அடிக்கிறோம் 3 5 + 3 இன்ட்டு இங்கே வருங்க. இதில் நீங்கள் பண்ணிங்கன்னா -15 சரியா? அப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 45 இங்கே இருக்குது 5 இது பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வருது? -40. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே? ஆப்ஷன் டி சிம்பிள். ஓகே? போர்ட் மாஸ்டருடையது நீங்கள் கவனமாக பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு ஷாப்கீப்பர் sold 2 toys for Rs 990 each.
On first toys he gained 10%. On second he lost 10%. Find the total percentage gain or loss ன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு தடவை நம்ம வாங்குறதுல 10% லாபம், அது எத்தனை பர்சண்டாக இருக்கலாம், சேமாக இருக்கணும். 10 லாபம் 10 நட்டம் அப்படின்னு வருதுன்னா சிம்பிளாக நீங்கள் என்ன இது இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. டிவைட் பை பர்சன்டேஜே எழுதியாச்சு. ஓகேவா? இதை நீங்கள் சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். இது மேக்ஸிமம் இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஒன்று இருக்கா 1%. இது வந்து லாஸில் தான் வரும். மேக்ஸிமம் லாஸ் இந்த மாதிரி வர்றது எல்லாமே லாஸில் தான் இருக்கும். இதோடைய டெப்த்து டீட்டெயிலான வீடியோ வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்தெந்த மாடல்லாம் வரும்ன்றது இருக்கும் பாருங்கள். இதை நெக்ஸ்ட்டு நம்ம வந்துடலாம். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் போல் தட் கேன் பி பிளேஸ்ட் இன் ரூம் ஆஃப் டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. லென்த்து பிரெத்து ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எல் பிரெத்து ஹைட்டு. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா லென்த் கண்டுபிடிக்கிறது ரூட் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். இது அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் வேல்யூ போட்டிங்கன்னா போதும். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணால் போதுமானது. ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? 1 2 2 5. சரிதானே? ஓகேவா? இதோடையது இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ 1 2 2 5 உடையது எதோடைய ஸ்கொயரு அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுனா உங்களுக்கு தெரியும் 5ன்னு தெரிஞ்சிச்சு. இந்த 12ல் என்ன ஸ்கொயர் வேல்யூ இருக்குன்னா 3. அது எப்படி 3னா 9 தான் வரும். 4 4 16 பெருசே நம்பர், அது வராது. அப்போ நமக்கானது 35 தான். நீங்கள் இங்கே சிம்பிளாக பண்ணிட முடியும். சிம்பிளாக நீங்கள் இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இங்கே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிற முடியும். இதில் ஒன்று வெளியே எடுத்தாச்சு. இதுதான் ஆன்சராக இருக்குது. ஓகேவா? இதுதான் இது சிம்பிளானது தான். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுவோம். அவங்க கொடுத்துருக்கிறது அப்படியே சப்மிட் பண்ணால் போதும். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வரக்கூடியது தான். அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது கொடுத்துருக்காங்க. இதோட கொஸ்டின். ஓகேவா? இதில் சம் ஆஃப் மணி அமௌண்ட் டு 1600 2 இயர்ஸ்லையும் 1700 வந்து 3 இயர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் ஆனுவலி. வாட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? அதான் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதோட அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுல ஃபார்முலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நான் சும்மா எழுதுகிறேன். 1 + 6/100 ஹோல் பவர் n. சரிதானே? இதுதான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். 3 வருஷத்துக்குள்ளது தனியாகவே எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இது 1 + 6 + 100 இது 3 வருஷம். இப்போ நான் அதே இதில் கீழே செகண்ட் வருஷத்துக்குள்ளது எழுதிக்கிறோம். இது 2 இயர்ஸ்க்குள்ளது. இது 3 வருஷம், 3 இயரு. இது 2 இயர்ஸ்க்குள்ளதுன்னு வச்சுக்கோங்க. 2 இயர்ஸு 3 இயர் இதுக்கானது. இப்போ இதுவும் அதே தான் 6/100. இது வந்து 2 இயர்ஸ்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ இது எதுவும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஆகும்போது 1700 இங்கே இருக்க வேல்யூ அப்படியே இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கிறது 1 + r/100 இது மட்டும்தான் இருக்கும். சரிதானே? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஃபைனலாக இருக்குது 17, இங்கே 16 இருக்கும் பேலன்ஸு. இப்போ இந்த 1 நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். -1 வந்துருக்கு. இங்கே r/100 இருக்கும். எழுதிக்கலாம் இல்லையா? சரிதானே? இப்போ இதை மேலே கொண்டு வருங்க. 17 16/16 இருக்குது. r/100. இப்போ இதில் 1 தான் இருக்குது. அப்போ நான் இங்கே எழுதுகிறேன். ஓகே, மறுபடியும் நான் இங்கே எழுதுகிறேன். இங்கே கொண்டு வந்து எழுதுகிறேன். இப்போ 1/16 = r/100. ஓகே, இப்போ எனக்கு r வேல்யூ தான் எனக்கு வேணும் இல்லையா? அப்போ நான் r அங்கே வச்சுக்கிட்டு இந்த 100 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? இந்த 100 அப்படி இங்கே போயிடும். இந்த அப்படி 100/16 வருது. இப்போ நான் இதை அடிக்கலாமா? 4×16 இருந்தாங்க 8, 5×20 25. இதை நான் அடிக்கிற போது 6×4 மீதம் 10 இருக்குமா? அப்போ 2×8 5×20
6.25% தான் ஆன்சர். இங்கே இருக்குது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக இதே தான் இந்த மாடலில் இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஓகேவா, ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி நம்பர் அண்டு ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு நம்பரில் 25% சொல்லியிருக்காங்க. அதோட ஈக்குவல் வேல்யூ வந்து 24 சொல்லுவாங்க. ஆனால் நம்பர் என்னாண்டே தெரியாது. இதுதான் மெயின். இப்போ அவங்க என்ன கொடுத்துருவாங்க, இப்போ இது ஒரு நம்பரு, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ்னு சொல்லிக்கிறாங்கன்னா அங்கே மைனஸு. இப்போ இங்கே ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா, என்ன நம்பர்னு தெரியும். இதுதான் இப்போ கொடுத்துருக்காது. ரெண்டு நம்பருக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்கோம். அதில் ஒரு நம்பரில் தான் இந்த அண்டு இருக்கு இல்லையா, இந்த 25% ஆகுது. இதுதான் 25%. இந்த 25% நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா, 25% இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, கரெக்டாக எழுதலாம் இல்லையா. இதை நீங்கள் இங்கேயே கூட 1/4ன்னு கூட எழுதிக்கலாம். 25ஓட பின்னன்னா 1/4. அதே தான் இங்கேயும் வரப்போகுது, 1/4 தான் வரப்போகுது. ஓகே, இதுதான் இந்த 24 தான் இந்த ஃபைனல். ஓகே, இதுதான் சிம்பிள். இப்போ நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணால் போதுமானது தான். இப்போ எக்ஸு நம்மகிட்ட இருக்குது, இந்த 1/x/4 இருக்குது, = 24. ஓகேவா, இதுதான். இப்போ இந்த 4 இங்கே வருது, இங்கே வந்து வருது. அப்போ 4x - x இந்த இது கீழே இருக்கிறது அப்படி இங்கே கொண்டு போயிடும். 24 × 4. ஓகேவா, அப்போ இதில் 3x = இங்கே 24 × 4 வருது. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 24 × 4 /3. அப்போ M3 24. அப்போ 4 32. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, சிம்பிள். இதுதான் இந்த மாடலில் எப்பயுமே ரெகுலராக கேட்பாங்க, கவனமாக பாருங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஆல் ஃப்ரேம் நம்பர் லெஸ் தென் 55. அப்போ இது கீழே இருக்க எல்லா ஃப்ரேம் நம்பருமே நம்ம சொல்லணும், தெரியணும். அதுக்குள்ளே எத்தனை நம்பர் வருதுன்றது தான் நமக்கு மெயின். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு லீஸ்ட்டு ஃப்ரேம் நம்பர்னால் என்னன்னா 2 தான். அது நீங்கள் மறந்துடவே கூடாது எப்பயுமே. ஓகேவா, இந்த ஃப்ரேம் நம்பர் என்னென்னா ஒன்றாலையும் தன்னாலையும் பகுபடணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ 2ன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து 3. ஓகேவா, அடுத்து 5, 7, 9 வராது, 11 வரும், 13, 15 வராது. ஏன்னா 15ல் 3 இதாகும். ஓகேவா, அடுத்து 17, அடுத்து 19, 21 வராது, 23, 25 வராது, 27 வரும், 27மே வராது, 9, 3, 27 வந்துடும். அப்போ 29. அடுத்து 31 வரும், அடுத்து 37 வரும், 39 வராது. அடுத்து வந்து 41 தான், அடுத்து 43, அடுத்து 47 வரும். ஓகேவா, 45 வராது, 45, அடுத்து 49 வராது, 51, 51ல் 3 அடிபடும், வராது. இப்போ 53. ஓகே, இது வரைக்கும் தான் இது இருக்குது. இதுதான் 55க்குள்ளே இருக்க நம்பர். ஓகே, இதில் எத்தனை நம்பர் வருது? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 நம்பர் இருக்குது. டோட்டலாக 16 நம்பர் இருக்குது. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குன்னு பாருங்கள், இந்த இருக்குது. ஓகே, சிம்பிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு லீஸ்ட்டு ப்ரைம் நம்பர்னால் 2 தான், 1 கிடையாது. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். அது நிறைய இடங்களில் குரூப் டிலையும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்கொயர் ரூட்டு. இப்போ ஸ்கொயர் ரூட்டுன்றது நம்ம இந்த மாதிரி இருக்கிறதா இப்படி எழுதிக்கலாம். 3.1, 102.4. ஓகே, இதுதான் இருக்குது. இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 2 ஈக்குவலாகவே இருக்கு இல்லையா, டினாமினேட்டரும் நியூமினேட்டரும் ஒரே விதத்தில் இருக்கிறதுனால நம்ம இந்த பாயிண்ட் எடுத்து விட்டாலே போதும், தேவையே கிடையாது. இப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த இப்போ இதுக்கான ரூட் என்ன? இப்போ நீங்கள் தான் நல்லா கவனிக்கணும். ஆப்ஷன் அதே டைமில் நீங்கள் ஆப்ஷனும் பார்க்கணும். ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருவான்னு பாருங்கள். இங்கேயும் 19, 19, 19, 19 இருக்குது. அப்போ இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்குன்றத நம்ம ஒரு கெஸ் பண்ண முடியும் ஓரளவு. அப்போ இந்த இதில் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரணும். கடைசியாக இது ஈஸியாக சிம்பிளாக 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று லாஸ்ட் யூனிட் டிஜிட் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த யூனிட் டிஜிட்டில் வச்சு கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் லாஸ்ட்டு டினாமினேட்டரை வச்சு நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கூட அந்த ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நான் 2 ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக பண்ணுறது சிம்பிளாகவே சொல்லிடுறேன். இப்போ இந்த இதில் இருக்கு இல்லையா, இப்போ இங்கே இருக்குது 31, 32, 34 இருக்குது. இப்போ இதில் மிடில் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா
இதுக்கு முன்ன பின்ன வருதா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 31 தான் 32 34 தெரிஞ்சிடலாம். இதுக்கான வேல்யூ இருந்துச்சுன்னா அப்போ 32ஆல் நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, ஸ்கொயர் பண்ணிடுங்க. சிம்பிளான ஷார்ட்கட்டு ஃபாஸ்ட் கால்குலேஷன் எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் நார்மலான மெத்தடில் தான் இப்போ நான் சொல்கிறேன். 4 6 6 9 4 2 10 இது வந்துருச்சு. இது இருக்கா? அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர்னு தெரிஞ்சு வச்சு 32 தான் தெரிஞ்சு வச்சு. அப்போ நீங்கள் கண்ணை மூடி டக்குன்னு அடிச்சு ஆன்சர் பண்ணி போயிடலாம். ஒன்று இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் டைம் அதிகமாகக்கூடாதுன்றக்காக நம்ம வர்றோம். ஓகே, இது ஒரு டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? இதில் 3 பேர் அவினாஷ், புவனேஷ், ஷியாமன் கேன் கம்ப்ளீட் த பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து 20 30 60 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. இன் ஹவு மெனி டேஸ் கேன் அவினாஷ் கம்ப்ளீட் த ஒர்க்? ஓகேவா? இது ஒன்று. அதே மாதிரி இஃப் ஹீ இஸ் அசிஸ்டட், இங்கே உதவி பண்ணுறாராமா இவர் இவங்களுக்கு புவனேஷுக்கும் சேர்மனுக்கும் ஆன் எவ்ரி தேர்ட் டே, ஒவ்வொரு 3ஆவது நாளும் அவங்க பண்ணுறாங்களாம். அப்போ இதுக்கானது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வருது தெரியுன்னா உங்களுக்கு 60 மேக்ஸிமம் இருக்க வேல்யூ 20 30 60 3 2 1. ஓகே தானே? 2 6 23 6 இதெல்லாம் வருது. இப்போ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே, இது வந்து ஃபஸ்ட் டே, இவங்க வந்து செகண்ட் டே பண்ணுறாங்க. இந்த தேர்டில் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த தேர்டு இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது நமக்கு 2 நாளில் தெரிஞ்சு போயிடும். ஓகே, இவங்க 2 பேரும் பண்ணுறது 6. ஓகே, 23 6 இவங்க 2 பேரும் 2 நாளில் நடக்கிறது. இப்போ இந்த 3ஆவது நாளுன்ற போது தான் உங்களுக்கு இந்த 3 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அப்போ 3 பேர் சேர்ந்து எத்தனை? 6 இருக்குது. இப்போ 3 + 2 + 1 மொத்தம் 6. ஓகேவா? இப்போ இந்த 2 மொத்தமாக சேர்ந்தாத்தான் இந்த 3 நாளில், இந்த 3 நாளில் 3 நாள் முடிகிற போது அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? ஒர்க்கு 12 பண்ணியிருப்பாங்க. 3 நாள் தேர்டு நாள் 3 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுருக்காங்கன்னா அவங்களது 12 ஒர்க்கு முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இது நல்லா புரிஞ்சிருக்கணும். இப்போ டோட்டல் ஒர்க்குன்றது தான் இதுதான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ இந்த டோட்டல் ஒர்க் இருக்குது, இதை ஒரு 3 நாள் முடிஞ்சுன்னா 12 வேலை பண்ணுறாங்க. இப்போ அவங்க கேட்குறது வெறும் அவினேஷன் மட்டும் கேட்குறாங்க. அப்போ அவினேஷ்ன்றது இவர் தானே, ஃபஸ்ட்டு தான் அவினேஷ் இவர் தானே. இந்த அவினேஷ் எத்தனை? 3 நாள் தானே பண்ணுறாரு, × 3. ஓகே, அடிங்க 5 5 15. இதுதான் ஆன்சர். அவினாஷ் மட்டும் பண்ணால் 15 நாளாக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த வீடியோ பண்ணது. நான் நிறையா சம் கொண்டு வந்தால் டைம் அதிகமாகுது, அதுக்காக தான் வேகமாக ஷார்ட்டாக கொண்டு வந்தோம். பாருங்கள், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ உடனுக்குடன் வரும். வாழ்வு வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.